நானும் மதுரக்காரன் தான்டா. வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா நமக்கு? சரி வியூவர்ஸ் உங்களுக்குலாம் வந்து மே தின வாழ்த்துக்கள். மே தினத்துல வந்து எல்லாருமே வந்து ஜாலியா உழைப்பாளர்கள் எல்லாமே வந்து வீட்டுல ஜாலியாவா? உழைப்பாளர்களுக்கு லீவு கொடுத்துருக்காங்க. உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நம்மளும் உழைப்பாளர் தான். நாங்க ஆனா இன்னைக்கு வந்து வேலை பாக்குறோமா? வேலை பாக்குறோம். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? யாரு? அண்ணன் தளபதியா? அண்ணன் தளபதினோட ஞாபகம் வருது. நம்ம ஊருக்கு வந்திருக்காருங்க. மதுரை ஃபிளைட்ல வந்திருக்காரு. அவர் வந்து என்ன, அவர் நம்ம நண்பரா? இல்ல நம்ம நண்பர். உண்மையாலுமே ஒரு நம்மளுடைய நண்பர் தாங்க. அவரை பத்தி பேசணும்னு வச்சுக்கீங்களேன், வியூஸ் அப்படியே அள்ளுது போங்க. அந்த அளவுக்கு வந்து தளபதியை பத்தி பேசினாதான் வியூஸ் அல்லது, அப்ப வேற எதுக்கு வியூஸ் வரல. அப்பெல்லாம் இல்ல, இவரை பத்தி பேசினா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கடிச்சு வைக்கிறாங்க. எதுக்குன்ற மாதிரி தெரியல. 3 நாளா ஒருத்தன் வந்து எல்லாத்து கூட சண்டை போட்டுருக்கான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தளபதி கோயம்புத்தூர் ரோஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். தளபதி கோயம்புத்தூர் ரோஸ்ட் போட்டிருந்தோம். அது 3 நாளா எப்பயுமே வந்து கமெண்ட் போறோம்னா அவனை பூரா ஒருத்தன் பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா வந்து இவங்க சண்டை போடுறா? எனக்கு என்னமோ வந்து உங்க மேல டவுட் இருக்கு. நீங்க தான் வந்து நம்ம வாழ்த்துறவங்களே திட்ட போறோம். அவங்க பூரா பத்தியும் பிடிச்சிட்டு கொடைக்கானல்ல வந்து அவரோட கடைசி படமான ஜனநாயகன், அந்த கடைசி படம் நீங்க சொல்றீங்க, அவர் தாங்க சொல்லிட்டு சுத்துறாரு. நம்மளும் அங்க சொல்றோம். எலெக்ஷன்ல வந்து சரியான வாய்ப்புகள் கிடைக்கலாம், திரும்ப சினிமா இப்போதைக்கு அவர் நடிக்கக்கூடிய கடைசி படமாகிய ஜனநாயகன் அந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து கொடைக்கானல்ல வந்து நடக்குதான். சூப்பர் ப்ரோ. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். சென்னையில இருந்து மதுரை வழியா வந்து கொடைக்கானல் போறாராம். இந்த நியூஸ் வந்து ஃபேன்ஸ் எப்படியோ தெரிஞ்சிருச்சுங்க. எப்படி தெரிஞ்சிருந்தாங்க தெரியல. வந்து லீக் பண்ணாம எப்படி தெரியும்? ஃபேன்ஸ் கிடையாது அவங்க போறாங்க, பிசாஸ் குட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களாம் லீவ் வேற விட்டாங்களா, எல்லாரும் வந்து எங்க அண்ணனை பார்க்கணும். ஏன் வந்து நீங்க வந்து இந்த கல்லறை திருநாள் மாதிரி வந்து ரொம்ப ஃபீலிங்கா சொல்றீங்க? நீங்க வந்து சொல்லுங்க. பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. காலையில இருந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நிக்கிறது யாரு? அவங்க ஒரு அளவுக்கு ஒரு 18+ இருந்தாங்கன்னா ஓகே. சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் வந்து வீட்டுல பெத்தவங்க என்ன பண்ணணும், வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு திரும்ப வச்சு 4 சாத்து சாத்தி மூடிட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாம் வந்து ஸ்கூல் லீவ்ல என்ன பண்ணுவோம், பாட்டி வீட்டுக்கு போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், இல்லனா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்கூல் லீவ்ல துண்டை போட்டு ஒரு 10ஆவது படிக்கிற பொண்ணு என்ன தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு தாவேக்கா கட்சிக்கு துண்டை போட்டுட்டு நான் வந்து எங்க 2வது அப்பாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பக்கு நினைச்சு. எனக்கு சொல்லவே தெரியல. அவரை பார்க்கணும்னு சொன்னோனே என்னோட 2வது அப்பாவை நான் பார்க்க போறேன்னு என்னால. ரெண்டாவது அப்பா என்னமா சொல்ற? இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ தளபதி இவ்வளவு விஷயங்கள் பண்ணி குழந்தைகள் மனசுக்குள்ள போயிருக்காரு. தளபதி புடிச்சிட்டாரா? அவரு கிட்ஸ புடிச்சிட்டு எவ்வளவு நாள் தான் கிட்ஸ புடிச்சிட்டே இருப்பாரு. அப்புறம் சிவகார்த்திகேயன் கிட்ஸ புடிச்சாரு. நீங்க இப்ப அவரே வந்து சொன்னாரு இவரு கிட்ஸ புடிச்சிட்டா இருக்கீங்க. கிட்ஸ் எதுக்கு உங்களுக்கு? குழந்தை பிடிக்கிறீங்களா? நீங்க குழந்தை கடத்துறீங்களா? சரி தலைவா, வர்றதுக்கு முன்னாடி வந்து சென்னையில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காராமே, என்னதான் கொடுத்தாரு சொல்லுங்க? ஆர்வமா இருக்க நாங்கலாம். உங்களுடைய என்னைக்குமே கொடுக்காத ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்ல இதான் முதல் தடவை? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. விஜய் அண்ணா பத்தி பேசணும்னா உங்க மனசுல அந்த வெறி இருக்கு. இல்லங்க, இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள்ல வந்து அரசியல் தொடங்கி இவ்வளவு நாள் பிரஸ் பீப்புளே பார்க்காத ஒருத்தர் இன்னைக்கு வந்து பிரஸ் மைக்கு முன்னாடி நின்னு பேசியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கும் கையங்களும் புடிச்சிட்டாங்க, பேசல மறுச்சிட்டாங்க. காரணி பர இடத்துல சுத்தி யூ போட்டு மறுச்சிட்டாங்க. அப்படியா? இல்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல அண்ணனை பாக்குறதுக்காண்டி இந்த குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து அநியாயம் பண்ணி வண்டியில துரத்தி ஆக்சிடென்ட் ஆகி மேல இருந்து அப்படியே குதிச்சு தலைவா அப்படின்னு என்ன அடிச்சிடாதீங்க. அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அண்ணனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு அது வந்து மிகுந்த சோகத்தை அளித்ததாகவும், அவர் வீட்டுக்கு போய் விர்ச்சுவல் வாரிஸ் எல்லாம் கொஞ்சம் விளங்காம ஆயிராதீங்களா. விர்ச்சுவல் வாரிஸ் சொல்றதுக்கு இருக்கணும், பைக்ல ஹெல்மெட் படம் எல்லாம் இருக்கு, கேதம் ஆயிராதீங்களா. நீங்க ஓட்டு போறது வந்து வாய்ஸ்ல வந்து அந்த ஃபீலிங்ஸ் தெரிஞ்சது. தலைவா இந்த மேட்டர் நம்ம கேளுங்க. அவரு அந்த கோயம்புத்தூர் முடிஞ்சுட்டு நேரா போய் கட்சி நிர்வாகிகள்ட்ட பூரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பிலாம் இவனுங்க பூரா ஒரு மாதிரி சைக்கோவா இருக்கானுங்க, ஜாம்பிஸா இருக்கானுங்க, கடிச்சு வச்சுருவானுங்க போல, என்னையும் கடிச்சிருவானுங்க, எல்லாம் பண்ணி விட்டுருவானுங்க, கொஞ்சம் ஒழுங்கா இருங்கடா, என்னை அசிங்கப்படுத்துறேன், அரசியல் பண்ணி நான் வந்து சிஎம் ஆகிற வரைக்கும் என் பேரை கெடுக்காதீங்க. சிஎம் ஆகிற வரைக்கும் ஆமா ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்றதா அப்படிதானே இருக்கு, ஒரு நிலையா தானே இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கணும், நீங்க வந்து ஜாலியா இருந்துங்க, அது உங்க விருப்பம். நீங்க ஆனா என் பேரை கெடுக்காதீங்க, நீங்க என்ன அக்கப்புறம்னா பண்ணுங்க, என்ன வேணா ஆகுங்க, விழுந்து விடாதீங்களா, அவங்கள வச்சு பல வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் தலைவா நீங்க என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு சொன்னதை கவனிச்சீங்களா? யாராவது ஒரு பெரிய அரசியல் தலைவராக போறவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா? வந்து என்னையா சொன்னாரு, சுத்திக்கிட்டே இருக்க சொல்லு. நான் என் வேலைக்காண்டி வரேன். ஓ மக்கள்லாம் எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் நான் படம் ஷூட்டிங் காண்டி வரேன். ஓகே, ஷூட்டிங் முடிஞ்சோட்டி நான் வேலைக்கு திரும்ப போயிருவேன். அதனால நீங்க வந்து அங்க மதுரையில காலையில இருந்து நிக்கிறது எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. ஏர்போர்ட் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் இறங்கனோட்டி நான் ஷூட்டிங் போகணும், டைம் ஆகுது, 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நீங்க
வீட்டுக்கு போங்க. ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ மாதிரிலாம் வராதீங்க. வீட்டுக்கு போயிருங்க. நான் வந்து வரப்ப டாடா காமிச்சிட்டு போறேன். பாவா அப்ப என்ன மக்களை பார்க்க மாட்டாரா? ஃபேன்ஸை மீட் பண்ண மாட்டாரா? ஐயோ டாடா காமிப்பாராம். டாட்டா அவரு நல்ல எண்ணத்துல சொல்ல. அவர் வந்து படத்துக்கு ஷூட்டிங் போறாராம். 1 மணி நேரத்துல போகணுமா, ஷூட்டிங் முடிக்கணுமா? எனக்கு புரியல. அதாவது அண்ணா நீங்க உங்க வேலைக்காண்டி வரீங்க. காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம இவங்க வந்து நிப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா வந்து என் தலைவனை பார்த்தே ஆகணும்னு இவர் வந்து இந்த பருத்திரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்படியே ஃபிளைட்ல வந்து டேக் ஆஃப் ஆகி இறங்கி கையை காமிச்சிட்டு டாடா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாரா? இல்ல என்ன இன்னொரு ஒரு விஷயம், ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் இருக்காது. இதே விஜய் தான் போய் கேட்டா அனுமதி இல்லை அது இல்லைன்னு உருட்டுறாங்க. மக்கள் உன்னை பார்க்க வந்துட்டாங்க, அப்படியே டாடா காமிச்சிட்டு போ. அதை எப்படி சொல்றாரு? என் வேலையை என்னை பார்க்க விடுங்க, நீங்க சேஃப்டியா வீட்டுக்கு போங்க. என்னங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மக்களை பாக்குறதானங்க இவரோட தலையாய கடமையா இருக்கணும். கட்சி சம்பந்தமா நான் வரல, நான் ஜனநாயகன் ஷூட்டிங் வரேன். என் கொடைக்கானல் மலை தாண்டி கூட்டு எடுக்கிறாங்க, அதனால நான் சீக்கிரம் அங்கே போகணும், ஷூட் இருக்கு, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் வழியை மட்டும் விட்டுருங்க. அவங்க காலையில இருந்து நீங்களோட வீடியோ கேட்டா அப்பாங்கிறாங்க, சித்தப்பாங்கிறாங்க, குழந்தையெல்லாம் குவாக் போல விஜய் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. ஆனா விஜய் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நான் வருவேன், வேலையை முடிப்பேன், நீங்க விலைக்கு டாடா காமிச்சிட்டு போவேன். எண்ட் ஆஃப் த டே எப்படின்னா, நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும், நான் ஒரு தலைவனா இருந்தாலும் எனக்கு வேலை வந்து சினிமா தான். நான் ஃபர்ஸ்ட் அதை போய் பாக்குறேன். இப்போ 1 ஹவர்ல போகணும் ஷூட்டிங். அப்ப விடுங்க, எனக்கு இப்பயே சினிமா தான் அப்படிங்கறது. இப்பதான் அவர் நானும் சொல்றேன், அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு முதல் கடமையே பார்த்தனா சினிமா தான். நான் கட்சி வேலையா வரல. முத கேக்குறாங்களா எப்படி பேசணுங்கிறது தெரியாம நான் கட்சி வேலையெல்லாம் வரல, உங்களை பார்க்கலாம் வரல, நான் ஷூட்டிங் காண்டி போறேன். கட்சி ஆரம்பிச்சாலே வந்து புது வாழ்க்கையில இறங்கிட்டாரு. நான் ஷூட்டிங் காண்டி வரேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிருவேன், என்னை யாரும் துயரப்படுத்த கூடாது. சரி, அப்ப வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, எதுக்கு வந்து மக்களை பாக்குறது? எதுக்குங்க தேவையில்ல? நீங்க என்னங்க அவருக்கு ஐடியா சொல்லுங்க. சரி, அப்படி இல்லன்னா காது காது வச்ச மாதிரி வந்து ஷூட்டிங் கிளம்பி போயிருக்கலாமே, எதுக்கு வந்து தகவல் கொடுக்கணும்? தகவல் கசிஞ்சிருச்சான். சரி விடு தலைவா, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே தலைவா. அவரு என்ன மாவட்ட செயலர் நிர்வாகிகள் சொல்லிருப்பாங்க, அவங்க கூட்டத்தை ஏத்திருப்பாங்க, மறுபடியும் வந்து வெயிட்ட காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டத்தை காமிச்சு நான் தான் சொன்னனே அப்படின்ற மாதிரி கடைசில வந்து அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்றதுக்காக இந்த ஏஐல எம்ஜிஆர் தொப்பியை வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்தான் எம்ஜிஆர்ங்கறாங்களே, இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் அப்படிதான் எம்ஜிஆர் ஃபீல்ட்ல தான் குத்துவேன். ஒரே ஒரு நியாயமான கேள்வி கேளுங்க. காலையில 6 மணில இருந்து உட்காந்துருக்காங்க, உன் கட்சியில இருந்து கூப்பிட்டு சொல்லிருப்பாங்க மதுரையில ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கறது உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம போக வாய்ப்பு இல்ல. ஒரு நல்ல தலைவர், நல்ல தலைவர், நீங்க ஒரு வீடியோ போட்டா அடுத்து வந்து ஒரு 5வது நிமிஷமோ 10வது நிமிஷம் எல்லா செல்லுக்குள்ளயும் போயிருது. நீங்க ஒரு நல்ல தலைவர், எங்க தலைவர் வீட்லயே உட்காந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வீடியோ போட்ட மாதிரி மதுரையில இருக்க மக்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஷூட்டிங் விஷயமா தான் வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க, மக்களை வந்து பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் மாதிரி போட வேண்டியதானே. இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்காருன்னா, இப்ப டைம் ஆயிடுச்சு இவர் கிளம்புறதுக்கு, 1 ஹவர்ல நீங்க குறுக்கறக்க வந்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்ல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடும். நம்ம இப்படி யோசிக்கலாமே, எப்படி நான் வருவேன்டா எங்க போயிடாதீங்க, அங்கனக்குள்ளே இருங்க அப்படின்னு, அங்கனக்குள்ளே இருங்க மாதிரி இப்படி யோசிக்கலாம்ல. நான் வந்தோட்டி ஒரு மாஸ் காமிக்கணும், மாஸ். அப்ப அண்ணனுடைய முயற்சிகள் ஃபுல்லா, அரசியல் முயற்சிகள் ஃபுல்லா வந்து ஒரு நிலையா இருக்கு, செல்ஃபிஷா இருக்குங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். இது வந்து கத்தனாலும் சரி கூவினாலும் சரி, நீங்க வந்து அண்ணனை படத்துக்கு போக டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அண்ணன் நிம்மதியா வேலைக்கு போக விடுங்க. அண்ணன் நிம்மதியா வேலைக்கு போவாரு. வந்தவங்க எல்லாம் வந்து பசியும் பட்டினியுமா வந்து ஸ்கூல் லீவ் எல்லாம் வந்து இல்லங்க லீவ்ல வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகாம இவரை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு அதான் சோகமா இருக்கு, விளையாடுறது இல்லையா? தளபதி திருச்சியிலே இறங்கி திண்டுக்கல் கார்ல போறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். மதுரைக்குள்ள போகலாம், திண்டுக்கல் வழி அப்படி ஏறிக்கலாம். இந்த ரூட் ஓகே ஓகே, இப்படியே ஏறிக்கலாங்க, இதாங்க மெயின் ரூட்டுக்கு. ஊர்க்கார் தான். நீங்க திருச்சியிலே இறங்கி தளபதி மதுரையில போய் அவங்கள பூரா ஏமாத்தி விடுங்க, அடுத்தது வரமாட்டாங்க. தலைவா எழுதி வச்சுங்க, இவர்கள் தளபதியை எழுதுறீங்களா? எழுதுங்க, சொல்லுங்க. தளபதியை 40-40 தடவை பாத்துட்டாங்கன்னா நினைக்கிறோம். இல்ல இப்படிதான் நாங்க வந்து தளபதிக்கு போற பாக்க பார்த்தா வந்து இந்த கூட்டெல்லாம் வந்து இப்போ வரும். இவர் இதே மாதிரியே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கே இவங்க மேல வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே, நம்ம வேலையை பார்க்க போவோம். அதிருப்தி ஏற்படுதா? இல்ல அது இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும், அதிருப்தி எல்லாம் தெரிஞ்சிடும். வாழ்த்துக்கள். ஏங்க இவங்க கூட்டத்துல வந்தவங்க பல பேருக்கு வந்து ஓட்டர் ஐடியே இருக்காது போலுக்குங்க, எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, படிக்கிற பசங்களா இருக்காங்க, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க படிக்கிற பசங்க வந்து என்னங்க, நாங்க சிஎம் ஆகி மேல் இடத்துல இது பண்ணி 14 வயசுலயே கொடுக்க சொல்லுவோம். உங்களுக்கு என்ன அதுல 14 வயசுல ஓட்டு போடுறதுக்கு நாங்க பேசுவோம், சட்டம் ஏற்ற சொல்லுவோம். எங்க சொல்லுவீங்க? எங்கேயாவது சொல்லுவோம், பிரிட்டிஷ்ல கூட சொல்லி கொண்டு வருவோம், அங்க கூட அந்த புக்ல கூட மாத்துவோம், 14 வயசுல ஓட்டு உரிமை தரலாம்னு நாங்க மாத்துவோம். உங்களுக்கு தேவையா? சின்ன பசங்க எவ்வளவு வெறியா இருக்காங்க, 14 வயது கூட நிரம்பாத பாலகர்கள் துண்டா போட்டு கொண்டு வந்து அரசியல் களத்துல இறங்கி, ஏங்க அதுதாங்க இவங்க வீட்ல எதுவும் கவனிக்காம இருக்காங்க, இவர் வந்து அதை கண்டிக்காம இருக்காங்க. அதை எப்படி பண்ணுவாரு, இப்படி டெஸ்ட் பண்ணுவாரு, அந்த பண்ணுங்க, நமக்கு தெரியாதுங்க அதெல்லாம். அண்ணாவை பார்த்தா நீங்க பண்ணுங்க, அழகா இருந்துச்சுங்க. அண்ணாவை பார்த்தா போதும் எங்களுக்கு, அண்ணா தான் எங்களுடைய வந்து. அண்ணா வந்து உண்மையாலுமே வந்து அண்ணனுக்கு வந்து இவங்க மேல வந்து ஒரு பாசம் நேசம் ஈடுபாடு எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள முதல்ல படிக்க சொல்லுங்க.
படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு அப்புறமா வந்துட்டு நீங்க வந்து நீங்க ஏன் பொது கருத்துலாம் எதுக்கு இவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி சங்கடமா இருக்கு. சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, தாய்மார்கள் கை குழந்தை எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல். இல்ல ரைட்டு, அது வந்து கேட்டா படிப்பு, அதெல்லாம் கேட்டா அதுக்கப்புறமா தான் அரசியல். இதெல்லாம் சொன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையாடா, நாங்க எங்க அண்ணாவின் விழுதுகள்ரா அப்படின்ட்டு தலை மாதிரி கூட வளர்ந்துட்டு போயிடலாம். குடும்பத்தை பாருங்க, வீட்டை பாருங்க, முடிஞ்சா ஜாலியா இருங்க, என்னைய கூட ஹீரோ வச்சுக்காதீங்க, என் படத்தை பாருங்க அப்படின்னு தலை மாதிரி கூட பேசிட்டு போயிடலாம். நான் வேலைக்கு போறேன்பா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு, வேலைக்கு போறேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் என் வேலையை பார்க்க விடுங்க, நீங்க உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அடுத்த தடவை மதுரை வரப்போ உங்களை மீட் பண்றேன், நம்ம இங்க ரோட் ஷோ போடுவோம், ஜாலியா இருப்போம். சரி தலைவா, இங்க வந்து இந்த சின்ன பசங்களை பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது. நேத்திக்கு வந்து தேமுதிகவுல வந்து ஒருத்தர் வந்து பதவி ஏற்று இருக்கார். என்னவா தெரியுமா? அவர் இவங்களுக்குலாம் மேல வந்து பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து விஜயகாந்த் இருக்கார்ல, அவருடைய மூத்த மகனாகிய விஜய பிரபாகரன் வந்து அந்த கட்சியோடைய தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளரா வந்து பொறுப்பேற்று இருக்காரு. வாழ்த்துக்கள். எனக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியல, அவங்க கட்சி வாழ்த்துக்கள் கொடுக்கலாம். ஓகேவா, நம்ம வாய்ஸ் ஆஃப் ரோட் சொல்லுவோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம், பிரச்சனை இல்ல. என்ன பேசியிருக்கா தெரியுமா? அம்மா வந்து சொல்லவே இல்லையா, காலையில வந்துதான் சொன்னாங்களாம். அவங்க அம்மா வந்து காலையில எந்திரிச்சுட்டி, நீ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறோம், அந்த கல்யாண மண்டபத்துல உனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்க போறோம், இனிமே அதை வச்சுட்டு நீ பேசுப்பா அப்படின்னு. ராத்திரி வரைக்கும் நான் அதை பத்தி எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை. நான் பாட்டு ஜாலியா நான் பாட்டு இருந்தேன், நான் வெளியே போவேன் வருவேன், அவங்க பாட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு தான் சொன்னாங்க, இளைஞர் அணி செயலாளராக உனக்கு நான் பொறுப்பு தரேன்ட்டு. அம்மா காலையில தான் சொன்னாங்க. மோதிரம் கூட காலையில இருந்தா வந்து அம்மா காலையில தான் சொன்னாங்க. அப்பாவுடைய மோதிரம் அது. ஆமா, அப்படிதான் இருக்கு பேசுறாரு. இந்த மாதிரி மோதிரம், அப்பாவுடைய மோதிரத்தை போட்டுட்டேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, விஜயகாந்துக்கு வேட்டி சட்டை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன் வேட்டி சட்டை கட்டிட்டு வரலன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் கலர் சட்டை கருப்பு கலர் பேண்ட் அவங்க பெரியப்பாவும் மாமாவும் போட்டு சொன்னாராம். யாரோ ஒருத்தவங்க போட்டு சொல்லியிருக்காங்க. இவர் காலையில இருந்துச்சு வெள்ளை வேஷ்டி சட்டையில வந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்கன்னு வர சொல்லி காருக்குள்ளேயே மாத்திட்டு கார்லயே இறங்கிருக்காரு. இன்னைக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன். அப்போ எல்கேஎஸ் அண்ணா சொன்னார், நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும், அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் வண்டியில ஏறிட்டேன், ரன்னிங்லே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டல்ல இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வண்டிக்குள்ள இறங்கினேன். மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினேன். மாமா எப்படிரா அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படிதான், வாங்க போலாம் அப்படின்னா. சார் அங்க பாருங்க சார், காருக்குள்ள கசமுசா, அதுவும் கோயில் முன்னாடி. ஹலோ கோபால். இறங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான். அரசியல்லையே பாத்தீங்கன்னா முதல் தடவையா வந்து பேண்ட் சட்டை போட்டது நான் தான் அப்படின்றாரு. எனக்கு புரியல தலைவா. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். காலகாலமா பல பேர் போட்டு ஏற்கனவே இங்க ஒரு 5-6 டிக்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு பஞ்சாயத்துக்குன்னு வாய் வச்சுட்டு. நேஷனல் லெவல்ல இல்ல தலைவா, இல்ல தலைவா, எல்லாரும் போட்டுருக்காங்க. இல்ல தலைவா, 5-6 டிக்கெட் இந்த மாதிரி காமெடி பண்ண ஏற்கனவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சீமான் அண்ணன், அண்ணாமலை அண்ணன், விஜய் அண்ணன் எல்லாம் ஏற்கனவே நிறைய நகைச்சுவை அரசியல்ல நாங்க தான் இத ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. இல்ல இப்ப இவர் வந்து புதுசா வந்து பேண்ட் ஷர்ட் அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை, சீமானு, மக்கள் கருத்து வந்து சிஎம் எல்லாம் மக்கள் கருத்து ஏதாவது பேசுவார், தன் சொந்த கருத்தான பேண்ட் சட்டையை போட்டதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்காரு. அரசியல்ல ஒரு தான் பேண்ட் சட்டை போட்டாராம், வேற யாரும் பேண்ட் சட்டை போடல. இது ஒரு பிரச்சனையா? என்னங்கடா எத்தனை போட்டோடா வேணும், பேண்ட் சட்டை போட்டோ அப்படின்னு. ஆனா அவங்க அப்பா வந்து வேட்டி சட்டையை தான் விரும்பினாரு. ஒரு கம்ஃபர்ட், அதுல எதுக்கு மஞ்சள் சட்டை கருப்பு பேண்ட்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தா, கடைசியில அவங்க கட்சி கொடியில அந்த எழுத்துல மஞ்சள் சட்டை கருப்புலாம் இருக்கு, அதனால சட்டை மஞ்சள் கலரு கருப்பு இதெல்லாம் இருக்குது. இது சொல்லிட்டு கட்சியில வந்து புது ரத்தம் பாய போகுது, டயாலிசிஸ் பண்றோம், புது ரத்தம் பாய்ச்சதுன்னு சொல்றாங்க தேமுதிகக்கு. அந்த டயாலிசிஸ் பண்ண மாதிரி புது ரத்தம் உங்க எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ண மாதிரி பெரியவங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா சேர்க்க போறீங்களா? இல்ல அது எப்படி முடியும்? இருக்கறால வேணும்ல, ஏற்கனவே இருக்கறால வேணுமே. அப்புறம் என்ன புது டயாலிசிஸ் பண்றோம்னா, டயாலிசிஸ்னா 2-3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவீங்களா? அப்ப 3 நாளைக்கு ஒரு தடவை புது ரத்தம் பாய்க்கினா அடுத்து உங்க தம்பியை கொண்டு தலைவரா நிப்பாட்டுவீங்களா? தெரியல, உங்க கட்சி அதுவும் வந்து நடக்கலாம். அது நின்னுட்டு நம்ம புது 2 இது அது இதுன்னு 2.0 அப்படின்ற இது வேறயா? ஐயோ சொல்லு தெளிவா. நீங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இவ்வளவு திறமை வச்சிட்டீங்க, ஏன் கூட ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி ரைட், ஓகே தலைவா, நீங்க ஓட சேர்ந்து நாரும் மணக்கன்ற மாதிரி பூவா. ரைட், ஓகே சரி. நீங்க அதனால நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அதான் நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோமே, ஃப்ளோரிடன் சார்பா வாழ்த்துக்கள். ஃப்ளோரிடன்ஸ்பா வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். நேத்து ஒரு கமெண்ட் போட்டான், தண்ணி கிண்ணிய போட்டு வந்து கலாய்க்கிறீங்களாடா அப்படின்னு. தண்ணி போட்டு வந்து பேசுற மாதிரியா இருக்கு அப்படின்னு அவனை ஒரு கேள்வி கேட்கணும். அவன் தான் வந்துட்டு என்னடா வாழ்த்துக்கள் சொல்ற, சாரி போடுறீங்களா, கவுதுங்க, காபி கொடுங்க, தண்ணி இல்லைங்க அப்படின்ட்டு நாங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
மரியாதையா பேசுங்கடா. சரி ஓகே தலைவா, அடுத்த நியூஸ் பாத்திரலாமா? இதே மாதிரி வந்து இன்னொரு சின்ன பையன் ஒருத்தர், அதாவது அரசியலில் சின்ன பையனாக எல்லாரையுமே வந்து குழந்தைகளாவே அவர்கள் வயதை வச்சு கணக்கு பண்ணுங்க. இல்லைங்க, அவங்க அப்பா வந்து சீனியர்ல, அதனால அந்த விதத்துல வந்து இவர் ஜூனியர். சரி, யாரை பத்தி பேசணும் ஸ்டேடியாவே சொல்லிடலாம். திருச்சியில எம்பியா இருக்கார் இல்லையா, யார் அவரு? துரை வைகோ. அவர் வந்து திடீர்னு நேத்திக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வந்து நீங்க வந்து அதாவது திமுகல வந்து நீங்க எம்பி சீட் கொடுக்கலாம், ராஜ்யசபா சீட் தரலாம் பரவாயில்ல, நாங்க வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. அவங்க கூட தான் இருப்போம் கூட்டணி. இருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சிடென்ட்லாம் வந்து இந்த கட்சிக்குள்ள வந்தவன், அரசியலுக்கு வந்தவன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தவன். ஏன் இப்படி கேக்குறாரு? ஏன் இப்படி கேக்குறாரு? அப்பாக்கு தரவனா நான் மட்டும் இருக்கேங்கிற மாதிரி சொல்றாரா? தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து அவர் கட்சியிலே வந்து எனக்கு வந்து போஸ்டிங்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கையை பிடிச்சிட்டு அப்பா நல்ல கையை பிடிச்சிட்டு அப்படியே முறைச்சிட்டு அந்த சரி ரைட் என்னதான் திமுக கூட கூட்டணி இருக்காங்க, ஜாலியா இருங்க. சரி தலைவா, அடுத்ததா பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு வந்து மத்திய அதாவது ஒன்றிய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. எடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. எப்ப எடுக்கலாம் சொல்லியிருக்காங்களா? எப்போ ஆல்ரெடி வந்து 2021 எடுத்திருக்கணும். அப்ப வந்து கொரோனா காலத்துல எடுக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி தமிழிசை அக்கா சொன்னதா 5 வருஷமா வந்து எடுக்காம விட்டுருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க மேற்கொண்டு அக்கா தான் சொல்லிருக்காங்க, கொரோனாவில வந்து அதனால எடுக்க முடியாம போயிருச்சு, இல்லாட்டி நான் கரெக்டா நடந்து கொரோனால எலெக்ஷன் மட்டும் நடத்தலாமா? இல்லங்க, அதுக்கு நடத்தினாங்கல்ல, அதை மட்டும் நடத்த முடியும், இது எடுக்க முடியாதா? பெரிய பொலிட்டிக்கலான கேள்வி பஞ்சாயத்து. என்ன தலைவா சொல்லுது? பொலிட்டிக்கல் வேணாம் ப்ரோ. தமிழிசை அக்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல நாங்க கொண்டு வந்து இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு எல்லாரும் பங்கிட்டுக்கிறாங்க, திமுக காரங்களாம் நாங்க கொண்டு வந்தனாலதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்களா? அதாவது பீகார்ல வந்து இப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் அந்த காலகட்டத்துல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்திருக்காங்க பண்ண சொல்லி. இப்ப அதான் மேப் போட்டு பீகார் தான் எல்லா மாநிலத்தையும் ஒட்டி வருது. என்னடா ஒட்டி வருது? இப்ப சொல்லுங்க அந்த மேட்டரை. இப்ப சொல்லுங்க, கரெக்டா இருக்கும் சொல்லுங்க. இல்ல அதனால வந்து நாங்க இப்ப கிரெடிட்ஸ் எல்லாரும் எடுத்துக்கறாங்க, எல்லாரும் எடுத்துக்கறாங்க. மெயின் அக்கா சொல்லிருக்காங்க. தலைவா மெயின் என்ன சொல்றாங்க, ஒரு இவங்க தமிழ்நாடு ஆளும் கட்சி ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வர வச்சோம். ராமதாஸ் 30 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடிக்கிட்டு இருந்தோம்? இல்ல தலைவா, போராடிக்கிட்டு இருந்தோம். நாங்க கேட்டுதான் மோடி குத்துறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, தமிழிசை நாங்க தான் ஆளுங்கட்சி, நாங்க தான் எடுத்த முடிவு. கடைசியில ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொண்டு இதுல யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்களே தாண்டி முடிவு வந்து அவங்க எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஆளுங்கட்சி அவங்க தான் எடுக்க முடியும், வேற யாரும் இது பண்ண முடியாது. மத்த கட்சிகள் வந்து வற்புறுத்த தான் முடியும், அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி தான் உள்ளாக்க முடியும். சோ ராமதாஸ் அவர்கள் சொல்றாருல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கூட்டணியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பிஜேபி கூட. அவர் நினைச்சிருந்தா அப்பவே வந்து வற்புறுத்தி அவர் வந்து கையெழுத்து போட வச்சிருக்கலாம்ல, ஏன் வந்து இவ்வளவு லேட்டு? இல்ல அதான் எப்படி பீகார்ல வந்து சோசியல் மீடியால அதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து அவர் கூட கூட்டில தான் இருந்தீங்க, ஆனா இத பத்தி பேசல, அவங்கள்ட்ட கேட்கல. இப்ப கொடுத்துட்டாங்க, நீங்களாவே கொடுத்துட்டீங்களே மோடி ஐயா அப்படின்னு சந்தோஷத்துக்கு மோடியை வாழ்த்திருக்காரு. அவர் வாழ்த்திருக்காரு. அன்புமணி எங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இதுக்கு சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டுல ஏன் எடுக்கல அப்படின்னா, தமிழ்நாட்டுல அவங்க தான் எடுக்க முடியும், அவங்க தெளிவா தான் சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. அதை சொல்லியாச்சு தெளிவா அவர்கிட்ட. அவர் எல்லா இடத்துலயும் வந்து இதை எடுக்கலாமே, உங்க முதலமைச்சர் ஏன் எடுக்கல, அது எடுக்கல இது எடுக்கலன்றாங்க. அதை எடுத்தாலும் வேஸ்ட் தான். அதேங்க, அதை எடுக்கவும் முடியாதுங்க. அது வந்து எடுத்து காசு வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட், மேன் பவர்ல இருந்து எல்லாமே வேஸ்ட். உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, அதாவது கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து, இந்த சென்சஸ்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும், அவங்க கிட்ட தான் அந்த டேட்டா எல்லாமே இருக்குது. பீகார்ல இதுல எடுத்து தோத்து போயிட்டாங்க, இது கேன்சல் எடுத்து வந்து அதை ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து இங்க இருக்கவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன போட்டுக்கலாம், ஒன்றிணைந்து ஒரு சென்சஸ் எடுக்கும்போது அது கூட வந்து சாதிவாரி கணக்கு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் எடுத்தாக்க முடியும். சரி, எடுப்பாங்களா மாட்டாங்களா? அது வருமா வராதா? அறிவிப்பு வந்திருக்கு, அடுத்தது எப்ப வரன்றது நம்ம அடுத்தடுத்த சோல சொல்லலாம். அறிவிப்பு வந்ததுல இருந்து இவங்க அநியாயம் தாங்க முடியல. இது நான் சொன்ன முடிவு, நேத்து என் கனவுல நான் எடுத்த முடிவு தான். அதான் மோடி எங்க முடிவு பண்ணிட்டாரு. எதுக்கு இவங்க வந்து ஒத்துக்கிட்டு பெசாடு இதை எடுக்காம இருந்தா கூட பெசாடுக்கு கத்திக்கிட்டே கிடந்திருப்பாங்க. பல பிரச்சனைகள் வந்திருக்குங்க. ஏன்னா வந்து அடுத்து 31 எடுப்போம், 31 அதுலயும் வந்து இடஒதுக்கீடு பல பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இடஒதுக்கீடு என்னமோ ஆகுறாங்க பாஸ். நீங்க ஏன் பாஸ் இவ்வளவு கவலைப்படுறீங்க? சரி தலைவா, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர் யாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தெரியாதுங்க எனக்கு. விஜயை பத்தி ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லாரு? அவர் வந்து பாக்குறப்பெல்லாம் பூரா மறிச்சு சீமான் கூட சேர்றீங்களா, விஜய் வந்தா ஓகேவா அது இதுன்னு கேட்கும் போது, உங்க கூட்டணிக்கு தமிழக வெற்றிக்கழகம் வரணும்னு விரும்புறீங்களா? என்ன பொறுத்தப்பட்டு நான் ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அப்படிங்கறதுனாலதான் எல்லாருமே ஒன்று சேரணும். வந்தா நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பரம்பரை எதிரியான திமுகவை அழித்து விடலாம். பரம்பரை எதிரியா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சரி ரைட், இன்னைக்கு ஷோ முடிச்சலாம். ஆமா, ரொம்ப உழைப்பாளர் நம்ம தலைவா, ரெஸ்ட் எடுப்போம் தலைவா. உழைக்கும் வர்க்க அண்ணா யார், அண்ணாச்சி யாரு அப்படின்ற மாதிரி தான். நானே முடியாம இருக்கேன்டா. ஓகே சரி, ஓகே தலைவா. இன்னைக்கு வீடியோ பார்த்தாங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்.